வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்குன்ட்டு, பிட்காயின், இத்தேரியம், கோல்டு, சில்வர் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் எப்படி அனாலிசிஸ் பண்ணணுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயினை பார்க்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இந்த ட்ராயிங்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட இப்போது பிட்காயின் இருக்குது. அண்ட் ஏ கிரேட் கன்சால்டேஷன் ஃபேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, என்னடா இது கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. எத்தனை மாதமாக தானே 1 2 3 4 5 6 7 7 மந்த்தாக ஒரு இந்த டைம் ஃப்ரேம்லேயே தான் இருக்குது. இதை தாண்டியும் போல் இதை க்ராஸும் பண்ணல. பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஃப்ரேம்? பிட்வீன் $55,000 to $72,000. இந்த $20,000 ரேஞ்சிலே இந்த 7 மந்த்தாக இருக்குது. என்ன ஆக போகுதுன்னா, யூஎஸ் மார்க்கெட் எலெக்ஷன் வந்துட்டுருக்கு. ட்ரம்ப் வர்சஸ் கமலா ஹாரிஸ். எல்லோரும் சொல்கிறாங்க ஆஃப்டர் தட் புல்லட் ஷாட் ட்ரம்ப் வின் சான்சஸ் வந்து அதிகம்ன்ட்டு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் ட்ரம்ப் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் டோன்ட் திங்க் அவர் வருவார்ன்ட்டு. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, வாங்க அனாலிசிஸ்குள்ளே போகலாம் மறுபடியும். ஸோ லாஸ்ட் 7 மந்த்தாக வந்து ஒரு கன்சாலிடேட்டட் டைம் ஃப்ரேமில் ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 56,000 சூப்பர் சப்போர்ட். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, செகண்ட் இங்கே, தேர்ட் அண்ட் ஃபோர் டைம்ஸ் இந்த லெவல்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு. 55,000 லெவல்ஸை வந்து 4 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கு. மோர் ஓவர் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுன் சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் சைடில் தெரியுது. பட் லாங்கர் பிக்சர் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், என்ன ஆகும்னா, ஒன்று இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணணும், இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வரும். இல்லை இங்கே கன்சால்டேஷன் நல்லாவே ஆயிடுச்சு, இங்கே பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா இதோட அப்சைட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பிரேக் பண்ணி அப்வர்ட் மொமெண்டம் ட்ராஜெக்டரிக்கு போகும். இது வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம், ஓவர் ஃபியூ மந்த்ஸ் இது ஆகலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங், ஃபஸ்ட் இந்த ட்ராயிங்ஸில் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி வீடியோ பண்ணுறதுனால பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அண்டு நைட்டு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 10:30 கிட்ட ஆகுது. ஓகே, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப் சைட் போகிற மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, 1 டே டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுதா, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடு இருக்குது. பட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் தேர். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல 62 அந்த மாதிரி ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும். இது இப்போதைக்கு அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். நிறைய அப்சைடோ டவுன்வர்ட் மூமெண்டம்லவா நமக்கு தெரியாது. கம்ப்ளீட்லி இன்டூ கன்சால்டேஷனில் தான் இருக்க போகுது இது. நெக்ஸ்ட் நம்ம இத்தேரியம் பார்க்கலாம். ஸோ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டோம் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டோம். இத்தேரியம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிளியராக இல்லை. லைக் பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுச்சு. பட் இத்தேரியம் இந்த ஹையை இன்னும் பிரேக்கே பண்ணலை. பிரேக் பண்ணாமல் அது மறுபடியும் டவுன்வர்டு மொமெண்டம்லேயே போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம். இது பிரேக் பண்ணி டவுன்வர்டு மொமெண்டம் கொடுத்தது. ஐ ஹோப் இத்தேரியம் வந்து பிட்காயினை ஃபாலோ பண்ணி மேலே போயிருக்கணும். பட் அது போகலை. ஸோ இத்தேரியம் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இத்தேரியமை ஃபாலோ பண்ணி பிட்காயினும் ஃபால் ஆகுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆகலாம், வி கேனாட் கன்ஃபார்ம் பிகாஸ் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லை.
டெய்லி டைம் ஃப்ரேம். இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம போய் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். யூ see இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி கீழே போயிடுச்சு. கீழேனா அவ்வளோ கீழேவும் போகல, பட் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அப்சைடு அவ்வளோவா இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் பிட்காயின் அண்ட் ஈத்தேரியமில் நம்ம அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்டில் தட் யூஎஸ் எலெக்ஷன் எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம கிரிப்டோ பக்கம் அவ்வளோவா கன்சிடர் பண்ண முடியாகுது. சாரி. சில்வர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோல்டை பார்த்துக்கலாம். கோல்டு எதுக்கு மொமெண்டமில் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ் ரேட் கட். ஆமாம், ரேட் கட் இந்த மாதம் வரப்போகுது. அது எவ்வளோ வரும் என்னன்ட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனால் தான் ஆல் டைம் ஹை கிட்ட போயிருக்கு. ஆல்மோஸ்ட் $2,500 பர் அவுன்ஸ் கோல்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓ மை காட், இத்தனை ஆட்ரா. ஸோ அகெயின் கோல்டு வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே வரும். அண்ட் ரொம்ப கீழே வர ஜஸ்ட் $20-30 கீழே வந்தால் வரலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் தேர் இஸ் எ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சஸ்டெயின் ஆகுறது எவ்வளோ நாள் நீடிக்கும் தெரியாது. பட் ஆன் எ லாங்கர் டைம் ஃப்ரேம் 1 years ஆர் 2 years டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு கண்டிப்பாக ஈஸிலி $3,000 ஈஸிலி டச் பண்ணிடும். ஏன்னா ரேட் கட் வர டாலர்ஸ் இந்த கரன்சியெல்லாம் வீக்கன் ஆகிட்டே இருக்கும். வீக்கன் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸ் ஷூட் ஆகும். கோல்டு ஷூட் ஆகும்போது டாலர்ஸ் டேர்மில் கோல்டோட ப்ரைஸ் ஏறும். அண்ட் இந்தியாவிலையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கோல்டு ப்ரைஸ் ஓவர் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி பாசிட்டிவ். ஹவர்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். டு பீப்புள் ஹூ ட்ரேட் ஆன் கோல்டு ஹவர்லி டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு எப்பயோ. யூ see இந்த சேனலை பிரேக் பண்ணும்போதே சூப்பர் பிரேக் அவுட். இங்கே ட்ரேடே எடுத்துருக்க முடியாது. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 25-28லேருந்து 45 $20 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யாருமே ட்ரேட் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் எ வெரி ஹை கேப் நிறைய இருக்குது பிரேக் அவுட் ஜோன்லேருந்து. சில்வர் பார்க்கலாம். சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் சில்வரோட ப்ரைஸ் மூமெண்டமே இருக்கும். ஆனால் கோல்டுக்கு வந்து அப்படி கிடையாது. கோல்டுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணியிருக்காது. அது வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டட், என்ன சொல்கிறது, ரேட் கட் அந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த மாதிரி திங்ஸால் அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா கோல்டு வந்து ப்ரீவியஸாக ஒரு கரன்சியாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கோல்டை கரன்சியாக இல்லாமல் ஒரு கரன்சி பேக்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆக்குனாங்க. ஸோ சில்வர் வச்சு நம்ம லோனும் வாங்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும் தான். ஓகே, ஸோ லாங்கர் டைம் ஃப்ரேம் யூ see பாருங்கள். சில்வர் வந்து ஆல் டைம் ஹை 47-48 கிட்ட 80s போயிருக்கு. அண்ட் தென் இன் 2011 போயிருக்கு $48. அண்ட் இப்போது எஸ் ஐ forgot. இங்கே பாருங்கள், இந்த 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 ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு சில்வர் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் லாட் ஆஃப் சான்ஸ் கோயிங் டு $35, $5 பர் அவுன்ஸ் ஏறலாம் சில்வர். ஸோ ஓகே, சில்வருக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு, கன்சாலிடேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் அகெயின் இந்த 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 ஜோன்லேருந்து வெளியே வருது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். எஸ், வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம் எஸ். ஸோ நம்ம பார்க்கலாம் நாளான்னைக்கு 2-3 நாளில் அந்த ஜோன் பிரேக் பண்ணுதா இல்லையான்ட்டு. மோஸ்ட்லி ஐ டோன்ட் திங்க் இது பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கு. அகைன் பிரேக் கீழே தான் வர சிச்சுவேஷன் தெரியுது. இங்கே கன்சாலிடேட் ஆகுதா இல்லையான்னு அதுக்கப்புறமா தான் தெரியும் என்னன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 எல்லாருக்குமே தெரியும். அந்த 500 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் ஆன் Thursday சரியான மூமெண்ட். ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க
பை சைடு இருந்தவங்க வந்து சரியான ப்ராஃபிட். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் விளையாடுறது, வீக்லி எக்ஸ்பைரி, டெய்லி இன்ட்ராடே பண்ணுறது ஆப்ஷன்ஸில் திஸ் இஸ் ஃபுலிஷ் திங்ஸ். காசு போகும் அதில் கண்டிப்பாக. அதில் வந்து நம்மளால் பணம் பார்க்கவே முடியாது அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரெயின்டாக ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ பீப்புள் ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இதை வந்து பார்ட் டைமாக பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸ் பக்கம் ப்ளீஸ் போகாதீங்க. இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங். உங்களோட காசு எல்லாமே போயிடும் ஒரே செகண்டில். ஸோ எஸ், ஓகே, நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட ஆயிட். ஐ சீரியஸ்லி பிலீவ் இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி எனக்கு தெரியுது. என்னென்னா எந்த ஒரு ஃபண்டமெண்டல் பேசிஸ்லேயும் இந்த நிஃப்டி மூமெண்ட் வரல. கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லே ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. லே ஆஃப் பண்ணி அந்த காஸ்ட் கட்டிங்னால ஒரு ப்ராஃபிட் காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அவ்வளோ சூப்பராகவும் ரிசல்ட் தெரியல, சரிங்களா? ஸோ ரிசல்ட் பேக் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் மூவ் ஆனாலும் பரவாயில்ல. இது கம்ப்ளீட்லி லிக்விடிட்டி பேக்டு. லிக்விடிட்டி என்னன்னு சொல்ல வரேன்னா, இப்போது மக்கள்கிட்ட இண்டிவிஜுவல்ஸ், இந்த ரீட்டைலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10 lakh crore ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி 10 lakh crores இண்டஸ்ட்ரியாக இருந்தது. லைக் டோட்டல் கார்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 lakh crores இருந்தது. அது வளர்ந்து இப்போது 66 லட்சம் கோடி. அந்த ஒரு ரிப்போர்ட், ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். எனக்கு அந்த லிங்க் கிடச்சிதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடல. ப்ளீஸ் கோ அண்ட் செக். மியூச்சுவல் ஃபண்ட் இப்போது வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே ஓவர் வேல்யூடாக இருக்குது. நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் ப்ரீவியஸ் 2 years வந்த ரிட்டர்னை வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது முட்டாள்தனம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். எஸ்ஐபி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 10 years 15 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இப்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹை லெவல்ஸ். இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 30-40% உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த கண்ணீரே வந்துடும் சொல்கிறேன். 10-15 years if you are not capable to hold, please don't come this side. Gold வாங்க, physical gold or gold bees like that you go and invest. But please, okay, I am again telling, I am not going to recommend anything because there is a strict guidelines from SEBI. நம்ம இந்த ஃபின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யாரும் இந்த மாதிரி ஸ்டாக் வாங்குங்க, கோல்டு வாங்கன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ். திஸ் மார்க்கெட் இஸ் லிக்விடிட்டி ட்ரிவன். மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட நிறைய காசு இன்ஃப்ளோ இருக்குது. அவங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த நிஃப்டியை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எவ்வளோ நாள் போகும்ன்ட்டு நமக்கு தெரியாது. பட் எவ்வளோ மேலே போதோ கீழே விழும்போது அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பீப்புள் வில் லூஸ் தேர் மணி. ஹார்ட் ஏர்ன் மணி போகும். கோல்டு, எஃப்டி இதெல்லாம் விற்று இதில் போடுறாங்க. கோல்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் விற்று ஈக்விட்டியில் போட்டு காசு பண்ணிடலான்னு பார்த்துட்ருக்காங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. ஒரு தடவை நீங்கள் கோல்டு விற்றுட்டிங்கன்னா வாங்க முடியாது, ரியல் எஸ்டேட் விற்றுட்டிங்கன்னா வாங்க முடியாது. இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லை அந்த 10 வருஷம் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா மட்டுமே இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படி உங்களோட சேவிங்ஸ் அதெல்லாம் ஜீரோ ஆக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலன்ற அந்த முட்டாள்தனத்தை பண்ணிடாதீங்க. இந்த ட்ரைவ் இருக்குல்ல 500 points ஏறிச்சுன்னு, இது வந்து எப்படின்னா ரீட்டைலர்ஸை இந்த இன்னொரு மூமெண்ட் இப்போது இதுக்கு மேலேயும் இன்னும் நிஃப்டி ஓடிட்டே தான் இருக்கும், நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் விற்று இதுள்ள போட்டு மாட்டிப்பாங்க. டோன்ட் டூ இட். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துட்டோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன் இருந்தது. அது இந்த 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 ஜோன் இருக்குல்ல, இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி ஒரு தடவை பிரேக் பண்ணி ட்ரை பண்ணிச்சு. பட் ஆகல, கீழே வந்தது. அண்ட் அகெயின் இட் ஹாஸ் ப்ரோக் திஸ் ஜோன் அண்ட் வெண்ட் அப் ஆல்மோஸ்ட் 500 points, 2% சிங்கிள் டேயில் போயிட்டு இப்போ அங்கே சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கு. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஹவர்லி சார்ட், தெர் இஸ் நோ மச் திங் டு சே. நிஃப்டி இப்போது ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணதுனால இது இன்னும் எவ்வளோ ட்ரைவ் பண்ணி மேலே போகும் நம்மளால் சொல்லவே முடியாது. பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி இன்னும் அதை அந்த லெவல்ஸை சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இன்னும் மேலேயும் போகலாம். இது எவ்வளோ நாள் இன்னும் மேலே போகும்ட்டு நமக்கு தெரியாது.
பட் ஃபால் ஆச்சுன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமுக்கு இது ஃபால் ஆகும். எஸ், ஜென்யூன்லி சேயிங், நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இப்போ ஃபால் ஆகுமான்ட்டு. திடீர்னு ஃபால் ஆகிடும், நம்ம காசெல்லாம் மாட்டிக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ இன்வெஸ்ட் ஒன்லி தட் அமௌண்ட். உங்களுக்கு தேவையில்லை அந்த அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. யூ சி, ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் வரவே இல்லை. இது அட்லீஸ்ட் 20,000 கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அது எப்போ வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம். ஸோ சி, 1 ஹவருக்கு கீழே போகிறீங்கன்னா திஸ் இஸ் பியூர்லி ஸ்விங் ட்ரேட் மாதிரி. ஸ்விங் ட்ரேட்காக 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், அந்த டைம் ஃப்ரேம்லாம் பார்க்கலாம். பட் இஃப் யூ ஆர் கோயிங் பிலோ 30 மினிட்ஸ், தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, பேட்டர்ன் எதுவுமே இல்லை சார், இட்ஸ் கம்ப்ளீட்லி லிக்விடிட்டி ட்ரிவன். ஸோ பேட்டர்ன் புதுசாக எதுவும் தெரியல இங்கே எனக்கு. வேணும்னா இந்த லெவல்ஸ் கிட்ட வந்த அப்புறம் நம்ம பேசிக்கலாம். திஸ் இஸ் த லெவல் 24,800 லெவல்ஸ் வந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே கொஞ்சம் ட்ராப் ஆகும் கண்டிப்பாக. இங்கேருந்து மறுபடியும் கரெக்ட் ஆனால் ஆகலாம். ஐ ஹோப் கரெக்ட் ஆகும்ன்ட்டு. லெட்ஸ் சி, மண்டே நம்ம மார்க்கெட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ஸ்டாக். ஐடிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே ஏறிட்டே இருக்குது. சூப்பர் ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாக். சரி, இந்த ரேஞ்சில் போய்கிட்டு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அகெயின் எனி டைம் 500 கிட்டே வந்துச்சுன்னா அகெயின் இட் வில் டேக் ரெசிஸ்டன்ஸ் இன் தட் லெவல் அண்ட் அகெயின் மேலே போகும். பட் 500 லெவல்ஸ் ஐ டோன்ட் திங்க் இப்போது மார்க்கெட் கரெக்ட் ஆகலைன்னா இதுவும் இப்போ வரப்போகிறது இல்லை. மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி லைக் அது கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் காட்டும். ஏன்னா மார்க்கெட் விழும்போது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அதை கொஞ்சம் ரன் அப் காட்டும். ஸோ ஐடிசியில் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. நத்திங் டு ட்ரேட் ஆர் எனிதிங் லைக் தட். எதுலையாச்சும் பிரேக் அவுட் இருக்குதுன்னா எதை பார்க்கலாம். ஐ சா ஒன் ஸ்டாக் ஐ எம் நாட் ஏபிள் டு நேட்கோ. சி, பிரேக் அவுட்க்கு அப்புறம் இதை பிடிக்கவே முடியல. கரெக்ஷன் இந்த ஜோனில் 1300 கிட்ட வந்துச்சுன்னா அகெயின் இட்ஸ் எ குட் பை. ஸோ இது இப்போவுமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாக், நல்லா பயோ என்ன சொல்கிறது, ஓவர் வேல்யூடாக கிடையாது, குட் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ எனிவேர் பிட்வீன் 1300 வந்து நம்ம மறுபடியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ குட் பை ஸ்டாக். ஓகே, ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக ஸ்டாக் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வரேன்.